கால நேரத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஜெபித்து இன்னைக்கு ஆண்டருக்கு வசனத்தை நான் தியானிக்கலாம். ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. மற்றொரு நாளை இன்றே எங்க வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க பிள்ளைகள் மூலியமாக நம்முடைய வசதியின் முறையை கூட பேசுங்க. அது மாத்திரம் இல்லை இயேசுப்பா, நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் என்ன சுத்தமாய்த்திருக்கிறோ அதை நாங்கள் செய்து முடிக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபிச்சு இந்த நேரத்தை எங்களுக்கு காசு வைத்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லிதான். இந்த காலை நேரத்துல நம்ம ஒரு நபரை பத்தி பார்க்க போறோம். அவர் பேர் கிரிகரி ஆஃப் நசியோனியஸ். அந்த 330 நூற்றாண்டுல பிறந்தாரு. இவர் பிறந்த இடம் டர்க்கி, கப்படோசியான்னு சொல்லுவாங்க. இந்த கிரிகரி அவர்தான் அவரோட பேரு. நசியோனியஸ் ஒரு பிறந்த இடத்தோட பேர். இவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தார். இவங்க அப்பா ஒரு பிஷப்பா இருந்தார். அந்த சபையில, டர்க்கில சபையில பிஷப்பா இருந்தாரு. இவங்க அம்மாவும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமா ஒரு உடன்பாடு உண்டு. சின்ன வயதுல இருந்தே கிரிகரிக்கு நல்லா ஆவிக்குரிய வசனத்தை போதிப்பது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு அநேக சத்தியத்தை என்ன பண்ணாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால இவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன பண்றாரு, வளர்றாரு. இவர் அது மாத்திரம் இல்ல, இவரு நல்ல ஸ்கூல்ஸ், அந்த பெஸ்ட் ஸ்கூல்ல படிச்சார். அந்த காலத்துல நல்ல ஸ்கூல் சிசேரியா, அலெக்சாண்ட்ரியா, அப்புறம் ஏதென்ஸ். இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய அந்த நாட்கள்ல பெரிய பெரிய ஒரு சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிட்டிஸ்ல இருக்கிற நல்ல ஸ்கூல்ல அவர் பயிற்சி எடுத்தார். அங்க பயிற்சி எடுத்து அந்த நேரத்துல பேசில் தி கிரேட் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அவரோட கொஞ்சம் நல்லா தொடர்பு கிடைச்சி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணிட்டார். அவர் ஒரு தியாலஜின்னா அவனுடைய வசனத்தை தியானித்து அதை புரிந்து கொண்டு ஸ்காலரா இருப்பாங்க. அவங்க பேசில் தி கிரேட்னு சொல்லுவார். அவரு கூட ஒரு நட்பை அவர் வளர்த்து கொண்டார். அவர் பிலாசபி, லிட்ரேச்சர் படித்து விட்டு அவனுடைய சத்தியத்துக்கு ரொம்ப ஒரு தாகமா இருந்தார். அவர் என்னதான் வேற படிப்புகள் இருந்தாலும் அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அதுக்காக என்ன பண்ணாரு, ஏங்கி அவர் அநேக விஷயங்களை அவர் என்ன பண்ணாரு, அந்த பேசில் தி கிரேட் அவர்கிட்ட கத்துக்கிட்டார். அவர் அந்த காலத்துல அவர் என்ன பண்ணாரு, ஒரு கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தார். ஏதென்ஸ் இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிறது. அந்த புயல்ல ஒரு சாகர நிலைமைக்கு ஆளாகிறார். அந்த கப்பல் அந்த கவல்ற நேரத்துல ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நீ என்ன புயல்ல இருந்து காப்பாத்திட்டீர்னா இனி வாழ்க்கைய உமக்காக நான் வாழ்வேன், டெடிகேட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறார். அந்த நேரத்துல முழுமையான ஒரு அவங்க இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது. அதே மாதிரியே அவர் காப்பாற்றப்படுறாரு. அவர் சொன்ன மாதிரியே ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிச்ச பிறகு அங்கங்க என்ன பண்றாரு, ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்த ஆர்த்தடாக்ஸ் சபையில அவரை என்ன பண்றாங்க, ஒரு பிரீஸ்டா அவரை ஆர்டைன் பண்ணி 362வது வருடத்துல அவர் என்ன பண்றாரு, ஊழியத்தை செய்யறாரு. ஆனா அவருக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப கடினமா இருந்தது. அவர் அநேக என்ன பண்றாரு, புக்ஸ் எழுதுவார், ரைட்டிங்ஸ். அதுல அவர்
அவர் பட்ட கஷ்டங்களை என்ன பண்றாரு எழுதியிருக்கிறாரு. அவரால் உண்மையாவே என்ன பண்ண முடியல, வேறவங்கள மாதிரி போதிக்க முடியாததை அவர் வந்து எழுதுறாரு. இவரோட மெயின் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரியானிசம்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பரவிக்கிட்டு இருந்துச்சு கிறிஸ்தவ மதத்துல. அரியானிசம்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் கிடையாது, இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கோட கீழே, குமாரன் வந்து பிதாவோட படைக்கப்பட்டவர், பிதாவோட கீழே ஒரு பிதாக்கு இருக்கிற ஒரு மகிமை இல்லைன்னா அவருக்கு இருக்கிற ஒரு வல்லமை குமாரனுக்கு கிடையாது. என்ன இருந்தாலும் அவர் கீழானவர், பிதாக்கு கீழே வருவாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த காலத்துல அது வந்து சபைகளில தீமதி பரவி கொண்டிருந்தது. ஆனா அவர் அந்த நேரத்துலதான் என்ன பண்றாரு, வந்து திருத்துவத்தை வந்து என்ன பண்றாரு, ஆர்த்தடாக்ஸ் திருத்துவ உபதேசம் அதை வந்து என்ன பண்றாரு, ஸ்ட்ராங்கா அதுக்காக எழுதுறாரு. நிறைய விஷயங்கள் எழுதுறாரு, அதை பத்தி பேசுறாரு. அதுல வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அவர் உபதேசங்கள்ல நிறைய உபதேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருத்துவத்தை குறித்த உபதேசமா தான் இருக்கும். அது வந்து அந்த காலத்துல வந்து முக்கியமான ஒரு தேவைப்படுற ஒரு சத்தியமா இருந்துச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருக்க திருத்துவத்தை பத்தி எழுதியிருக்கிறது வந்து அந்த மாதிரி யாருமே எழுதுனது கிடையாது. அவர் எழுதின மாதிரி அந்த காலத்துல அவர் வந்து அதுக்காக அவ்வளோ போராடினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 372 ஒரு கஷ்டமான சபைக்கு வந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து ஒரு சர்ச்சுக்காக ஒரு பிரீஸ்ட் அனுப்புறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு, அதுல சபையில அவரு சில பிரச்சனைகள்னால கொஞ்ச நாள் அது இருந்துட்டு வந்துடுறாரு. ஆனாலும் அந்த சபைக்கு வந்து ஒரு எழுத்தின் மூலியமாக அவர் என்ன பண்றாரு, அநேக ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. அப்போ 379 கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவர் என்ன பண்றாங்க, ரோம சமுதாயத்துல அங்க வந்து ஒரு பிரீஸ்டா வந்து நியமிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அரினிசம் வந்து ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த சபையில ஒரு திருத்துவத்தை பத்தி ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாருன்னா பேசுறாரு. அவர் அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு அநேக மக்கள் வந்து ஆவிக்குரிய ரீதியில என்ன பண்றாங்க, மனமாற்றம் அடைகிறாங்க. 381 கான்ஸ்டன்டினோப்பிள் அந்த இடத்துல ஒரு கவுன்சில் நடக்குது. அந்த கவுன்சில்ல வந்து இவர் முக்கியமான ஒரு நபரா வந்து செலக்ட் பண்ணி நைசின் கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, திருத்துவத்தை பத்தி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நைசின் கிரீட்ல தான் வந்து திருத்துவத்தை பத்தி ஒரு தெரிஞ்சுக்கணும்னா சபையில் அந்த சபையின் எல்லா சபைகளும் என்ன பண்ணும், அந்த நைசின் கிரீட் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த நைசின் கிரீட் எழுதின ஒரு நபர் தான் வந்து கிரெகரி. 3 பேர் சேர்ந்து எழுதுவாங்க. அதுல ஒருத்தர் வந்து கிரெகரி ஆஃப் தி நைசினியர்ஸ். இப்படி வந்து எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர், குமாரன், பிதா 3 பேரும் எதுக்கு, அவங்க வந்து தனி நபர்களா இருந்தாலும் அவங்களுடைய எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சர், 3 பேரும் ஒன்றாக செயல்படுவார்கள். நபர்கள் 3, ஆனா செயல் வந்து 3 பேரும் ஒன்னே செயல்படுவாங்க. அதுன்றத வந்து தெளிவாக என்ன பண்றாங்க, அந்த நைசின் கிரீட்ல எழுதுறாங்க. ஆனா அது எழுதி ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஆனா ஒரு சில அங்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ஒரு அப்போசிஷனால என்ன பண்றாருன்னா, அவர் பப்ளிக்கா வந்து சமாதானத்துக்காக, சபையோட சமாதானத்துக்காக ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, சொந்த ஊருக்கு போய் அங்கேயே வந்து தனிமையா ஆண்டரை தேடுறதுலயும் ஜெபத்திலையும் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எழுத்துக்கள், லெட்டர்ஸ், அப்படி அந்த ஒரு தியாலஜிக்கல் ரைட்டிங்ஸ் நிறைய ஆண்டரை பத்தி எழுதுறது, அப்புறம்
வேற சபைகளுக்கு லெட்டர் எழுதி அதை ஸ்ட்ராங் பண்றது, அந்த மாதிரி ஒரு போயம்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி அவர் நிறைய என்ன பண்ணார். கடைசி நாட்களை ஆண்டருக்காக என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்து ஒரு ஞானத்துக்கு ஆண்டர் கொடுத்த ஞானத்தினால அந்த மாதிரி நிறைய ரைட்டிங் எழுத்துக்களை எழுதினார் அவர். ஆனா அந்த 3 பேரை சொன்னோம் இல்லையா, கேப்படோசியன் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேப்படோசியன் ஃபாதர்ஸ், பேசில் அவர் கட்டிக்கொண்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா பார்த்தீங்களா, பேசில் தி கிரேட், கிரெகரி ஆஃப் நைசா இன்னொருத்தர், அப்புறம் கிரெகரி ஆஃப் நெசனிஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது அந்த நைசுக்கு. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஆதி சபையில அவங்கள வந்து மதிப்பு பெற்றவர்கள். இன்னைக்கும் ஒரு சில சபைகள்ல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. கத்தோலிக் சபையானாலும் சரி, அங்கிலிக்கன் சபையானாலும் சரி, ஒரு சில நம்ம மெத்தடிஸ்ட் சபையானாலும் சரி, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்க எழுத்துக்கள்ல வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை அவங்க என்ன பண்ணாங்க, எழுதுனாங்க. எஸ்பெஷலி திருத்துவத்தை பத்தி. அதனால அவங்களுக்கு இன்னும் வந்து இன்னைக்கும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, மெய்தியா அவர் ஆண்டர் கொடுத்த ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு 390வது ஆண்டுல என்ன பண்றாரு, ஒரு மறிக்கிறாரு. சரி, ஸோ இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இவரோட வாழ்க்கையில இருந்து ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து பெரிய ஒரு போதகரா இருந்தாலும் அந்த ஒரு அரசியல் ரீதியாக அவருக்கு வர்ற எதிர்ப்புகள்னால என்ன பண்ணாரு, அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணி அவன் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, அவர் பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்த ஒரு தாளந்தை அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவரு எனக்கு வந்து இல்ல பவர் தான் வேணும் அப்படின்னு ஒரு சண்டை போடல, கூப்பாடுகள். அவன் பாட்டுக்கு ஒரு தாழ்மையான ஒரு மனிதனா இருந்தார். பிலிப்பியர் 2:3 நீ வந்து ஒரு செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, எதையும் வந்து நம்மளுடைய சுயநலத்தினால செய்யக்கூடாது, ஆனா தாழ்மையுடன் என்ன பண்ணணும், மற்றவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, கனப்படுத்துங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவர் வாழ்க்கையில வந்து இவருடைய சுயநலத்துக்காக போராடாம அவருடைய பிள்ளையாக என்ன பண்ணணும், எல்லார்ட்டையும் சத்தியம் போய் சேரணும், எஸ்பெஷலி திருத்துவத்தை பத்தி நான் வந்து என்ன பண்ணணும், மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றத அவர் தாழ்மையாக சொன்னதை வந்து, தாழ்மையாக வந்து ஒரு லீடரா இருந்தாலும் தாழ்மையாக எப்படி லீடரா இருக்க முடியும்ன்றத அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. 2வது பாத்தீங்கன்னா அவரோட போதனைகள்ல பாத்தீங்கன்னா அவர் எப்பெல்லாம் உபதேசம் பண்றாரோ அந்த உபதேசத்துல அவர் சத்தியத்தை பேசினாலும் அதுல வந்து பேசின விதம் வந்து பாத்தீங்கன்னா அவரு கத்தி கூப்பாடு போடல. அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு தாழ்மையுடன் ஒரு கிருபையாக அன்பாக என்ன பண்ணுவாரு, அதை வந்து பிரசன்ட் பண்ணுவார். ஸோ நம்மளுக்கு வந்து பாக்குறோம், எபேசியர் 4:15 இல்ல கொலோசியர் போட்டுட்டேன் தப்பா, கொலோசியர்ல எபேசியர் 4:15 அதுல பாத்தீங்கன்னா நம்ம சத்தியத்தை வந்து அன்புனால சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஆர்கியூமெண்டோ டிபேட்டோ அதை வந்து நம்ம பண்ணோமா, அது சத்தியத்தை வந்து அன்புனால வந்து நம்ம என்ன பண்ணோம், போதிக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இவர் கிரெகரி என்றவர் என்ன பண்ண, அவர் சத்தியத்தை என்ன பண்ணார், அன்புனால போதித்தார். பயங்கரமான அப்போசிஷன் அந்த அரநேஷன் அந்த ஜனங்க கிட்ட இருந்து. ஆனாலும் இவர் வந்து என்ன பண்ணாரு, அன்புனால சத்தியத்தை போதித்தார். அதனால சபைகளை வந்து திருத்தி ஒரு கரெக்டான வழிக்கு அவர் கொண்டு போனார். 3வதாக பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் அவர் என்ன பண்ணல, விசுவாசத்தை விடல, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகல, ஒரு மனசு வந்து சோர்வாக போகல. அவர் ஆண்டரை நம்பி என்ன பண்ணாரு, அவரு தைரியமாக அவர் வாழ்க்கையில வந்து ஒரு ஆண்டருக்காக ஊழியம் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தார். அது வந்து அதனால வந்து நம்ம ஜனங்களோட ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாம ஆண்டவர் என்ன வந்து தெரிந்து கொண்டிருக்காரு, ஆண்டருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஒரு கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, ஊழியம் செஞ்சார். ஸோ இதனால இவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம் இன்னைக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஒரு சில நேரத்துல வந்து பவரா தாழ்மையா அப்படின்னு வரும்போது நம்ம வந்து தாழ்மையை ரூட் எடுத்து ஆண்டர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அந்த இடத்துல வந்து ஜனங்களை நம்ம வந்து ப்ளீஸ் பண்ண, ஜனங்க வந்து நம்மளை ப்ளீஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை நம்ம ஜனங்களை ப்ளீஸ் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து நம்ம கூட இருப்பாரு, ஆண்டர் நம்மளை தேற்றுவார், வழி நடத்துவார், அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கற்றிடுவார். சரியா? ஸோ கிரெகரி அவரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம்.
அந்த நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டு செய்யட்டும் நம்ம ஜெபிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, திருத்துவத்தை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா அவரோட வாழ்க்கை, அவருடைய சரித்திரத்தையும் அவர் எழுதின எழுத்துக்கள் நீங்க படிங்க. நீங்க விஷயங்களை ஒன்று கற்றுக்கொள்வீர்கள். இந்த காலை நேரத்தையும் ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம இந்த நாளே ஆண்டுக்காக ஒப்பு கொடுத்து நம்மளும் ஆண்டுக்காக ஊழியத்தை செய்யும் ஜெபிக்கலாம். நம்மள தகப்பனே அந்த இந்த காலை வேலையிலையும் கிரிகரி ஆஃப் நேஷன்ஸ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த திருத்துவத்தை பத்தி அவர் எழுதின ஒரு சில விஷயங்களை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ச்சி கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்கள் தாழ்ந்து உமக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக உமக்கு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கத்தக்கதா கிருபை செய்யுங்க. எங்க இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சோர்வு அடையாமல் உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்யத்தக்கதா கிருபை செய்யுங்க. இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒருத்தர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனத்தினால நடக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன், தகப்பனே. ஆமென்.